பண்ணுது என்ன என் பொண்ணுக்கு நாடகு உங்க பொண்ணு நானே கல்யாணம் பண்ணி போறேன் மூஞ்சாடா இது ஏய் இவன் மூஞ்ச பாரு இவன் கண்ணை பாரு மூக்க பாரு பொண்ணா பொண்ணை இப்படி பார்க்கணும் யாருக்காக சரி ஐயருக்கு சொல்லிட்டியா? ஆமாடா ஒரே நிமிஷம் போன் மூலமா அடிச்சா ஐயர் வந்து சரியா எல்லாம் போன்ல தாங்குதா? மொத்த போன்ல தாங்க எல்லாமே. போன்ல நம்பர் போட்டுக்கு வந்துக்கிட்டே இல்லையா? இருக்குது. எங்க ரெண்டு வந்துக்கிட்ட அதெல்லாம் உனக்காக இல்ல. ஹலோ நீ நான் தான் பேசுறாங்க, நீ தானே பேசுற? நான் பேசுறேன். போன் ஐயர் இருக்கிறாராமா? ஐயர் வேலை செஞ்சுக்கிறாரா? என்னமா செய்யறாரு? தோட்டத்துக்கு ஐயா எப்போ வர்றாரு?
கட்டில இருந்து செத்து போட்டாரா ஏண்டா அதுக்காக நீ ஏண்டா சிரிக்கிற? அவர் கேட்டு ஒரு 5000 வாங்கிட்டு இருந்த காலம் அதனால கோயிந்தா கோயிந்தா ஏய் பணமான உயிரோடு இருக்கணும், பணம் கொடுத்து செத்து போடணும். பணம் கொடுத்து செத்துடணும் பணம் வாங்கணும் நல்லா இருக்கும் அதானே காரணமா தானே இருக்குது. சரி ஆகட்டும் ஆயிரம். ஏமா ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் வாங்கணும் தெரியுமா? ஐரோடு மன்னன் தெரியுமா? ஆமா, எப்படி தெரியும் உனக்கு? எப்படின்னா எங்க அம்மா ஐயருக்கு வேலை செஞ்சிருந்தாங்க 1000 உங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செய்யிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல உங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்களா? இல்ல ஐயத்தான் எங்க அம்மா வச்சிருந்தாங்க அப்பதான் பிறந்தா அப்படி பிறந்துட்டு அப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மந்தத்துல சொல்லி கொடுப்போம் மன்னன் தெரியல, தெளிவா திருத்தமா சொல்லு போயிட்டு. சரிம்மா சூத்து மனைவியா ஏய் மேலே என் கை கால் மேல போடுறேன். ஏய் ஐயரு மாப்பிள்ளை பார்க்க உட்காந்து கண்பாட்டி என்ன கேட்டா இது இல்ல பகானில வண்டிங்களா வா எதுக்குடா? கையாந்துக்கு சரி. ஏய் சொந்த கடிங்களா செஞ்சிர வாங்க பா ஏய் கல்யாணடா நீ. என்ன கரமான தான் சொன்னா அப்பா ஐயோ என்ன இது? இந்த வாடி இதுதானே உனக்கு கரமான தான் ஆத்துனா இதுதானே உனக்கு கூப்பிடுறதே கிடையாது நானு. ஓ ஏன் டென்ஷன் ஆற நான் பின்ன குளுக்க பேசுறேன் எதுவுமே ஏன்னா உனக்கு கோவம் அப்படி வருது, அதுக்கு வர மாதிரி வருதுடா பாவி. அப்ப நாயால தீர்த்த முடியுதேடா ஆஹா பொண்ணுக்கு அப்ப எங்க போனாங்க அப்புறம் வரவே இல்லையே. பொண்ணுக்கு அப்ப வரவே மாட்டேங்க, திருமணம் செய்து போயிட்டாரு. கோவமா என்கிட்ட முடிக்குன்னு. ஆஹா நீ பண்ணி போடுற பெண்களேனமா சவாயனமா ஓஹாயனமா ஏய் எங்கடா போறது? வாங்க அது என்ன பண்றது? அங்க அந்த பொண்ணுல இருக்கு. அவசரத்துல வாங்க உடனே மறந்துட்டு வந்துட்டேன் அதனால இந்த குடும்பத்துல போட்டுக்கிறேன் எதுக்கு போடுறா? பெண்களேனமா செவ்வாயனமா புதனமா வியாழனமா வெள்ளி ஆயனமா சனி ஆயனமா ஆயனமா திங்களேனமா செவ்வாயனமா செவ்வாய் சொல்லி ஏண்டா திங்களே தவா போதன்ற? வேலைக்கா வர பத்து டேய் டேய் டேய். டேய் நீ சொல்றது மரமேடிலே பட்டுட்டா நீ தாலி கட்டிட்டேன்னா போன போகணும் பா டேய் ஏந்திரா டேய். அப்பா தாலி மட்டும் கட்டற முதல்ல ஏந்திரா. ஏத்துறேன்றப்பா தாலி பாண்டிச்சேரி போகணுமா அர்ஜுனி நானும் போகணும் பாண்டிச்சேரி போகணுமா எப்ப ஆட்டோ ஓடுவாங்க பாண்டிச்சேரியில உட்காரணுங்கிறேன் என் ஆட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாண்டி திருப்பி நான் பாண்டிச்சேரி போட்டோம் நாளைக்கு பாண்டிச்சேரி போகணுமா அர்ஜுனி நாடகம் பண்றோம் பாண்டிச்சேரி போகணுமா முதல்ல நான் பப்புநாசம் வரணுமா அங்கதான் நல்லதாங்க கேட்டுறாங்க. நான் முதல்ல பப்புநாசம் வரணுமா மழை வரணுமா மொத்தம் போய் வீட்டுக்கு வரணுமா பாவி ஏன்டா அப்படிதான் சொல்ற? டேய் ஆடி நல்ல பிரகாரம் பேர் எடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வந்து சொல்றா. மூஞ்ச பச்சா உனக்கு இதற்கான வேதாமக்கா எது சொல்றா? ஓ குருவே குருவே அடியே விண்ணப்பம் சொல்லுறேன் கேளாய் இதற்கான வேதாமக்கா கூலி குவித்து வரும் குருவருக்கு அழகு வரும் தாயை அடித்து வரும் தந்தை அடித்து வரும் கலந்த பாலை காலை வெட்டி ஒதுக்கி வரும் பங்கு பங்காளிக்கு துறவு செய்த வரும் காணிகளிலே பிரிகி நட்ட வரும் மேல் கையில் இருந்து கீழ்கையில மோளை குத்தி விட்டு வரும் கொண்டவளை விட்டு விட்டு கண்டவனோட போனவன் இதுக்கெல்லாம் ஏழு கடலாம் வேறுதா மக்கா இதுக்கெல்லாம் ஏழு கட்டவனா அட்டைக்குயி அரங்கக்குயி பாம்புக்குயி பள்ளிக்குயி செய்யாங்குயி எடுத்துல தவிடுதா வேறுதா மக்கா இதுக்கொண்டு வேறுதா மக்கா அரிச்சந்திர வழிவிடு காளியம்மா கல்தாரு முள்ளு முள்ளு திருப்பி தூக்கல போட்டா போய்தான் அறிவு கட்டவனே கல்யாணத்துக்கு உட்காந்துட்டு என்னடா வார்த்தை சொல்ற? நடுக்கட்டாங்க சொல்லலாம் சொல்லிக்கிறேங்க ஏய் ஒரு வேலை முடிச்சுப்பா என்ன வேலைக்கா என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். எவ்வளவு வேகமா இருக்குன்னா பாத்தியா? நீ ஏன் அவன் ஒப்ப மாதிரி
கேக்குறான்டாப்பா ஆண்டியா ஆண்டா மரியாதை ஆண்டி என் பேர் டேய் என் கை மட்டும் முட்டி வச்சியா என் வாத்து மட்டும் உன் மட்டும் மணி தாலி கட்டி மனைவி தோக்குது. என் பேர் ஐயோ நான் பண்ணமாட்டாப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் சரி என்ன பண்ணுங்க ஏய் நான் மருமக பிள்ளையா நினைக்கிறேன் ஆனா என்ன தவறா நினைக்க கூடாது புரியுதா நான் நினைக்கிறது நினைக்கிறேன் எனக்கு நினைக்கிறா ஆமா என் மொட்டை என்றென்றும் நீடோடி வாழ வேண்டும். அம்மா அம்மா என்ன வாழ்த்துங்கம்மா நீ நல்ல முறையில இருக்க வேண்டும் ரத்தம் வெத்து, உங்களோட செத்து. அம்மா சுகலா என்னம்மா உன்னுடைய கணவனை நல்லவரே பார்க்க வேண்டும் எங்க ஏம்பா உன்னுடைய மகளை நீ நல்லவரே பார்த்து அதுக்கு நான் பாத்துக்கிறேன் மகளுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா நீ அடிக்கடி வந்து போ அடிக்கப்படாம ஏமாட்டா ஆசை பண்ணி இல்லையா பொண்ணு பார்த்து உன்னை பார்த்தே கத்துவான் மாதிரி உலகத்துல ஆமாண்டா உன்னை பார்த்தே கத்துவான் மாதிரி இது மாப்பிள்ளை பார்த்து தர மாட்டியா அம்மா என்னம்மா கனவு உசரா பாத்துக்குமா நான் 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 தவறா நினைச்சோட மன்னிச்சிருமா நான் போகட்டம்மா போய் அம்மா அம்மா அடிக்கடி வந்து போம்மா அம்மா என்னைக்காவது உன் மீது நான் பாசமாமா இருப்பேன் அப்படியா ஆமாம்மா பாத்துக்கோ அதான் கூட எட்டுன்னு வராது குழந்தை கொண்டே எட்டுன்னு வராது ஏன்னா உன்னை பாவ சொல்லிக்கிறான் நான் இருக்கிறேன் எப்படி இருப்பா ஏன்னா 4 பேர் வந்துட்டா என் மடிக்கு உன்னாச்சு போட்டு என் முன்னு இருந்தோம் அது எப்படி அதனால என் பொண்ணை வீட்டை விட்டு நீ அடிக்கடி வந்து போயின்னா அடிக்கடிக்கா வந்து கழுத்த நின்னா கைய வலிக்கணும் தலை வலிக்கல சரி உனக்கு விதவிதமா சமி செய்து வைக்கிறேன் நீ வைப்ப மெருமான் புள்ள சாப்பிடல சாப்பிட்டாக்கா என் பொண்ணை நல்லா பாத்துக்குவேன் நான் பாத்துக்கிறேன் வட்டா உசரமா ஆகட்டுமா வட்டமா சென்று ஆகட்டும். உசரா பாத்துங்க நான் அழகாக பார்த்துக் கொள்கிறேன். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது போய் வட்டா பாய் போய் வட்டுமா பாய் அம்மா போய் வட்டுறா நான் அத்தோட அடுத்த சொன்னா வருவேன் போட்டு வட்டா போய் வரேன் ரவிச்சந்திரா, நான் அரசாங்கம் சென்று சில வேலைகள் எல்லாம் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் உடனே வாருங்கள். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். ஏம்மா கட்டியாரா ஒன்று மட்டும் நான் உறுதியா சொல்றேன் என்னத்தான் இருந்தாலும் அவள் பறந்து போனாள் பறந்து போனாள் நான் பார்க்கும் போது பாருங்க உங்களுக்கு எப்படிங்க இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு சொல்லுங்க கேக்குறியா ஆமாங்க ஒரு நவத்தை விட்டாதானே சுகுணா அத்தா நான் இளவரசனாக இருக்கும்போது காட்டு விரைகள் நாட்டு பயிர்களை நாசம் செய்து வந்தது. நானும் காவலனும் வேட்டைக்கு சென்றோம். வேட்டை முடித்து விட்டது. களைப்பாக இருந்தது. இந்த கானகத்தில் ஏதாவது காய்கனிகள் இருக்குதா என்று பார்த்தோம். காவலன் ஒருவரும் சென்றான், நான் ஒருவரும் சென்றேன். நான் செல்லும் வகையிலே ஒரே ஒரு மாமரம் இருந்தது. அதில் ஒரே ஒரு மாங்கனி இருந்தது. ஆஹா, நமக்கு பசி அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு மாங்கனி அறுத்து நம் பசியை போக்கலாம் என்று அந்த மாங்கனி அறுத்து என் பசியை போக்கினேன். அதன் பின் தான் தெரிகிறது அந்த மாங்கனி ஒரு முனிவருக்கு சொந்தமாக தெரிகிறது. முனிவர் பார்த்தார், ஆஹா, நாம் மருந்து வேண்டிய இந்த மாங்கனி இவனும் களவாடி விட்டு இருக்கிறான். யாராக இருக்கும், எவனாக இருக்கும், அவனுக்கு கொடுக்கிறேன் கொடிய சாபத்தை என்று இப்படிப்பட்ட சாபத்தை
அதன் பிறகு அதன் பிறகு என்ன குத்துட்டாரு குத்துட்டாரு. அதானா? இதுக்கு எதுவும் விமர்சனம் இல்லையானே? இருக்குது. என்னது? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், அவள் திருவாதி நட்சத்திரம் பிறந்திருக்க வேண்டும், அவள் பத்தினி பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ மணந்தால் இந்த சாபத்துக்கு அக்கா இத பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. நான் தாங்க உத்தமி, நான் தாங்க பத்தினி. ஆமாங்க. அதோ பார்த்தா என் அம்மன் ஆலயம். சீக்கிரமாக சென்று புறப்படப்பாங்களா? அம்பிகையே ஈஸ்வரியே எனது ஆலயத்தின் பின்புறமாக ஒத்தாமரை குளம் இருக்கிறது. அதில் உன் கணவன் 3 முறை முங்கி இருந்தால் அவன் சுயரூபம் பெற்று நீங்கள் இன்பெற்று வாழ்வீர்கள். அப்படியே இந்த பாருங்க, இந்த பார்த்தா எனக்கு எப்படி தன்மை இருக்கு. பார்த்து பார்த்து கண்களை கூத்தெடுத்து நீ வந்தாயனே
இப்போது வந்து வல்லாளகண்ணன் அம்மன் பெருத்தூர் காலை ஒருவர் இருக்கிறார். பொதுமக்கள் வந்து அமைதியாக வந்து இந்த அம்மனை கண்டுகள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படி இருக்க முத்து திருப்பாளர் எழுதி கொடுக்கிறோமா எமதர்மராயர் சந்தியா சூரியன் ஆகாரவாதி இந்த ஊரை காக்க ஐயா பின்னாடி இவர்கள் அனைவரும் என்னை கண்டால் சும்மா கிட்டி அப்படி இருக்க எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவலை காணவில்லை. என்ன நாட்டில் ஏதாவது குறையிட்டு என்ன இந்த காரணம் மட்டத்தில் நான் சிவனை நோக்கி வெகு காலம் தவந்திருந்தேன். என் தவத்தை வச்சு அவன் என்ன செய்தான் தெரியுமா? என் தவத்தை வச்சு எனக்கு வரவழைத்தான். என்ன வர தெரியுமா? சாகா உடல் வேகா உடல் அழியா செல்லும். சாகா உயிர் வேகா உடல் அழியா செல்லும். இந்த மூன்று வந்து எழுந்தான். அப்படி அழிகின்ற நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த காரணம் மண்டலத்தில் அனைத்து ஆலயங்களையும் மூடிவிட்டேன். ஒரே ஒரு ஆண்டவனுக்கு கூட இங்கே பூஜை புரஸ்காரம் நடக்கக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட வரத்தை பெற்ற நான் தான் இங்கு ஆண்டவர். என்னை மக்கள் பூஜிக்க வேண்டும். அப்படி அனைத்து ஆலயங்களும் மூடிவிட்டோம். எந்த ஆலயத்தினால் பூஜை நடக்கிறதோ எந்த ஆலயமே அனைத்து ஆலயங்களும் தான் பூஜை நடக்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஏனாட்டிலே அனைத்து இல்லங்களில் சென்று அழுக்கு துணி எடுத்து தினந்தோறும் வெளுத்து கொடுக்கும் அந்த வண்ணான் என்று சொல்லக்கூடிய ஏகாலி இருக்கிறானே, அவன் வீட்டிலே ஒரு சிறிய குழந்தை இருக்கிறதாம். அந்த குழந்தை யாராருக்கு நோய் எதுவும் வந்தால் அந்த குழந்தையிடம் மந்திரமிட்டால் நோய் அனைத்து மறந்து போகிறதாம். அப்படி ஆண்டவனே இருக்கக்கூடாது என் நாட்டில் நான் சொன்னேன். இப்படி ஒரு பெண் இருக்கலாமா? இந்த குழந்தை இருக்கக்கூடாது. இந்தியா அந்த குழந்தை எங்கின்று தேடி இந்தியாவை தீர்த்து கட்ட வேண்டும். புறப்படு போகலாம். அனைத்து வீதிகளும் தேடிவிட்டோம். இன்னும் ஒரு வீதி மட்டும்தான் இருக்கிறது. எந்த வீதியிலும் அந்த குழந்தை கிடைக்கவில்லை. இந்த வீதி சென்று பார்ப்போம். இந்த வீதியில் அந்த குழந்தை இருந்தால் அதை ஒரே வெட்டி 2 துண்டாக ஆக்கிவிட வேண்டும்.
என்று பார்த்து அந்த குழந்தையை போலே அடித்து கட்ட வேண்டும். தாயானா
நாம் தேடி சென்றதோ சிறிய குழந்தை. ஆமா. ஆனால் இங்கு வந்திருப்பது யார் இது? ஐயா யார் வந்துகிட்ட? ஐயோ யார் என்று தெரிந்தார்களே? யாருக்கு தெரியல? யாரு? கருத்த நெறி, கருத்த உருவம், கருத்த குரல், கோயில் மக்கள், கோயில் முட்டை கண்கள். யார் தெரியுமா? யாரு? யார் இது? இங்கே வந்தவன் யார் இது? இவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவன் இவன் தான். ஆமா, இந்த உலகம் பிறக்கும் முன்னதாகவே இவன் பிறந்து விட்டான். இவன் பிறந்த பிறகுதான் காலம், செடி, கொடி, மலை, ஆறு அனைத்து உருவாக்கினான். அப்படி உருவாக்கின்ற நேரத்தில் இவர் என்ன செய்தால் தெரியுமா? ஒரு நதிக்கரை அமர்ந்திருந்தால் அந்த நேரத்தில் இரண்டு பாசிகள் அதில் விளையாடி கொண்டிருந்தன. அதை பார்த்த உடனே இவருக்கு காமம் பிறந்தது. அப்படி காமம் பிறந்த வேளையிலே இவர் என்ன செய்தால் தெரியுமா? மரத்தை தாவுகின்றார், மலையை தாவுகின்றார், கொடியை தாவுகின்றார், மலை தாவுகின்றார், மரம், செடி, கொடி அனைத்தையும் கட்டிலிருந்து தாவுகின்றார். அப்படி தாவினால் காமம் தீருவா? அதனால ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவு தெரியுமா? மலையிலே ஒரு உருவம் செய்தார். அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பினார். அப்படி எழுப்புகின்ற நேரத்தில் அந்த உருவாக்கப்பட்டது தாயே என்றது. தாயே அப்படின்னா அது நமக்கு உதவாது, நம்ம இச்சைக்கு உதவாது என்று அது ஒரு உருவம் வைத்தால், இரண்டாவது ஒரு உருவம் செய்தால் அந்த உருவத்துக்கு உயிர் கொடுத்து தட்டி எழுப்பினால் அது எழுந்தவுடனே தங்கா இருந்தது. முதல்ல தாயே என்பது விநாயக பெருமான், இரண்டாவது தங்கா என்று உரைத்தது அந்த விஷ்ணு. அப்படி இருக்க இவனும் நமக்கு உரமாட்டான் என்று அவனை ஒரு உரம் வைத்தால், பிறகு மூன்றாவது ஒரு உரம் செய்து அதை உயிர் கொடுத்து தட்டி எழுப்பினான். அப்படி எழுப்புகின்ற நேரத்தில் பெண்ணே என்று அழைத்தது. பெண்ணே என்று அழைத்தவுடனே அதே இவன் தான் நமக்கு சரியானால் என்று இவன் ஓடுகிறாள். அவனை கட்டி இவரை கட்டி தழுவ ஓடுகிறார். அவனோ பெண்ணேனில் இப்பொழுது நாம் இந்த தவறை செய்தால் பின்வரும் காலங்களிலே அனைத்து மக்களும் அதே தவறு செய்வார்கள். அப்படி செய்தால் அது உலக நன்மைக்கு சரியாகாது. அதனால் நாம் இருவரும் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி திருமணம் செய்த பிறகுதான் இருவரும் இணைய வேண்டும் என்று அந்த சிவபெருமான் கூறுகிறான். நேரத்திலே உடனடியாக மணவரையை அமைத்தார்கள். அதிலே விநாயகரை பிள்ளையாராக சாட்சியாக அமைத்து வைத்தார்கள். அதுதான் இன்றைக்கு மண்டபத்திலே பிள்ளையார் சாட்சிக்கு நிற்பது. பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறாங்கல்ல, அதே போல் அன்று விஷ்ணு பகவானை சாட்சிக்கு நிறுத்தினார்கள். அவர் எதை என்னென்று தெரியுமா? என்று மண்டபங்களிலே அரசான கால் நிறுத்துகிறார்கள் அல்லவா, அதுதான் விஷ்ணு பகவான். அன்று இருவரும் சாட்சியாக வைத்து இருவருக்கும் திருமணம் முடிந்தது. அப்படி திருமணம் முடிந்த உடனே இவள் ஓடுகிறாள் சேர்வதற்கு. உடனே விஷ்ணு பகவான் பார்க்கிறான், மைத்துனா உடனடியாக அவளிடத்திலே சேர்ந்து விடாது. அவளிடத்திலே 3 கண்கள் உள்ளது. அந்த 3 கண்கள் அவளிடத்திலே இருந்தால் ஆண் பெண்ணுக்கு அடிமை. அதில் ஒரு கண்ணை நீ நெற்றி கண்ணை பெற்று விட்டாய் என்றால் ஆணுக்கு பெண் அடிமை. அப்படி என்று விஷ்ணு பகவான் உரைத்தான். அன்றே கலகத்தை தொடங்கி விட்டான். அப்படி விஷ்ணு பகவான் வரைக்க சிவபெருமானோ இவளிடத்தில் ஒரு கட்டளை இடுகிறான். என்னே நான் உன்னிடம் சேர வேண்டும் என்றால் உனது நெற்றிக் கண்ணை எனக்கு தர வேண்டும் என்று. உடனே என்ன தெரியுமா பண்ணவா? அப்படியே கண்ணை பிடி பண்ண அவங்களுக்கு குத்துட்டான். காமத்துக்கு கண் கொடுக்க தேவையா? அப்படி கண்ணை பிடிங்கி கொடுத்தால் அல்லவா, அந்த நேரத்திலே இவள் நெற்றியில் உதிரமாகப்பட்டது ஆறாக பெருத்து ஓடுகிறது. அப்படி பெருத்து ஓடுகின்ற நேரத்திலே உடனடியாக சிவபெருமான் என்ன செய்தான்? ஒரு மணலை கொஞ்சம் எடுத்து நெற்றியிலே அழித்தினான். அப்பொழுது அங்கு குறிது நின்று விட்டது. அதுதான் இன்று மங்கையர்களிடம் திலகம், குங்குமம்.
யாரா வர்றாங்களா குங்கம்? எல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஓடிக்கிறாங்க. எல்லா பாத்ரூம் ட்ரம்ல மாத்திர ஒரு ஸ்டிக்கர் போட்டு தாங்குது. அதனால் அதுதான் இன்று பெண்களிடம் திலகம். அதனால் பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இவள் அந்த இடத்திலே குதிரம் நின்று விட்ட பிறகு உச்சியில உதிரமாகப்பட்டது பெரிய கருத்து ஓடுகிறது. உடனே சிறிது மணல் எடுத்து உச்சியை அழுத்தினான். அங்கு உயிரம் நின்று விட்டது. அதுதான் இன்று பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு உச்சி தலை தலை நிற்குது. அதனால் அங்கு உதிரமாகப்பட்டது நின்று விட்டது. உடனே பெண்ணின் ரோணி என்று சொல்லக்கூடிய வழியாக உதிரமாகப்பட்டது ஓடுகிறது. அதுதான் இன்று பெண்களுக்கு 3 நாள் 5 நாள் மாதவிடாய். அது மட்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு ஏழையான பலம் உன்னை என்னை தூக்கி போட்டு மெஸ்ட் போயினே இருப்பாங்க. பெண்களை வெல்லவே முடியாது. அதனால் அப்படி இருக்க இவளோ காமத்துக்கு கண் கொடுத்தவள். இன்னும் எப்படி தெரியுமா? உன்னை எப்படி தெரியுமா? இவள் என்ன செய்தால் தெரியுமா? அன்றொரு நாள் அந்த முனிவர் என்று ஒருவர் இருந்தால் அவரை அடைந்தே தீர்வன் என்று அவருக்கு மனைவியாக போனாள். அவருக்கு மனைவியாக ஆனாலே அன்று முதல் நாள் கொண்டு கற்பு நெறி தவறாமல் தினந்தோறும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு சென்று மணலை குவித்தால் அது குடமாக மாறும். அந்த குடத்திலே நீர் எடுத்து வருவார் ஜெகடமுடிவர் அவர்கள். தினந்தோறும் ஆண்டவனுக்கு பூஜை செய்வார். அப்படி செய்து கொண்டிருந்த நேரத்திலே கற்பு நெறி தவறாமல் இருந்தவர்கள் ஒரு நாள் அந்த நதிக்கரையில் சென்றால் அங்கே மணலே குடம் உருவாக்கி அந்த நீர் அந்த குடத்திலே நீர் அள்ளுகின்ற நேரத்திலே மேலே கந்தரவன் பறந்தான். அந்த கந்தரவன் பறக்கின்ற நேரத்திலே அவன் உருவத்தை இந்த நீரிலே பார்த்து விட்டாள். இவள் பார்த்தவுடன் என்ன செய்தால் தெரியுமா? இப்படி ஒரு ஆண்மகனா இந்த உலகத்திலே என்று இவள் நினைத்தால் தெரியுமா? நினைக்கின்ற நேரத்திலே இவள் கற்பு நெறி தவறிவிட்டது. கற்பிழந்தவள் ஆகிவிட்டால் உடனடியாக அந்த குடம் உடைந்து போனது. மீண்டும் உருவாக்குகிறாள். குடம் உருவாகவில்லை. என்ன செய்வது என்று தவிக்கிறாள். பிறகு தன் கணவனிடம் செல்கிறார். அவர் கேட்கிறார், பெண்ணே எங்கு ஜலம்? ஜலம் எங்கிருந்து கேட்டால் நான் எத்தனை முறை உருவாக்கினாலும் குடம் உருவாகவில்லை. அதனால் என்னால் ஜலம் கொண்டு வரவில்லை என்று இவர் உரைக்க நடந்ததை மறைக்கிறார். அவரே முனிவராச்சே ஞான திருஷ்டியால் பார்க்கிறார் அங்கு என்ன நடந்தது என்று. பார்த்தவுடனே அடி சதிகாரி, மோசக்காரி, வேசக்காரி, எனக்கே துரோகம் செய்தவளா நீ? கற்பு நெறி தேவரியவள், இனி என்னிடத்தில் வாழக்கூடாது என்று அவருக்கு 4 பிள்ளைகள், அதிலே 3 பிள்ளைகளை அழைத்து உன் தாயின் சிரத்தை கொய்கள் என்கிறார். உன் தாயின் சிரத்தை வெட்டு என்று சொல்லவில்லை. அந்த 3 பிள்ளைகளும் அழுக்கிறார்கள். அதனால் அந்த 3வரையும் காட்டிலே கேயாக உலாவாய் என்று இவர் சாபம் கொடுத்து விடுகிறார். 3 மகனும். பிறகு 4வது மகன் இருக்கிறான். அவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்துவிட்டு பரசு என்ற ஆயுதத்தை பெற்று வருகிறான். அவன் பெயர் ராமன். அந்த பரசு என்ற ஆயுதத்தை பெற்றதால் பரசுராமன் என்று பெயர் பட்டு அவன் தந்தையை நோக்கி ஓடி வருகிறான். இந்த விஷயத்தை சொல்வதற்காக ஓடி வருகின்ற நேரத்தில், அப்பா நானோ சிவனை நோக்கி தவம் செய்தேன், எனக்கு அவர் அருள் செய்தால் இந்த பரசையனை கழித்து இந்த நாட்டிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை அழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த பரசை அழித்து இன்று முதல் நீ பரசுராமன் என்று எனக்கு பெயர் சூட்டினார். அப்படி என்று உரைக்க மிகவும் மகிழ்ச்சி மகனே, நீ எதற்காக இந்த பரசை பெற்றாய்? நாட்டில் உள்ள அநியாயங்களை அழித்து நீதி நெறி நிலைநாட்டுவதே. ஆனால் இங்கே ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்பா என்று கேட்கிறான். ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு அவள் கற்பு நெறியை தவறிவிட்டால் அவர் என்ன செய்யலாம் என்று கேட்கிறான் முனிவன். பரசுராமனோ அப்பேற்பட்டவள் இன்னும் நாட்டில் இருக்கக்கூடாது, அவள் சிரசை அறுத்து உன் பாதத்திலே அமர்த்துகிறேன் என்று பரசுராமன் உரைக்கிறார். அப்பொழுது யார் அந்த பெண் என்று கேட்கிறான் பரசுராமன். அப்பொழுது உரைக்கிறார் முனிவர், மகனே அவள் வேறு யாரும் இல்லை, உன் தாய் என்று உரைக்க, அப்பா இந்த காரியத்தை என்னால் எப்படி செய்ய முடியும்? என் தாயா அப்படி செய்தால் இருக்கவே இருக்காது என்று இவன் வாதாடுகிறான். அப்படி வாதாடுகின்ற நேரத்திலே, மகனே உன் தாய் செய்தது குற்றமே, உன் கையில் இருக்கும் பரிசு அநியாயங்களை அழித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் நீ அவள் சிரசை அறுக்க வேண்டும் என்று முனிவர் கூற, அப்படி அப்பா நான் என் தாயின் சிரசை அறுத்து வருகிறேன் என்று அவன் ஓடுகிறான். அவனை பார்த்து இவள் ஓடுகிறாள். ஓடிக்கொண்டே இருக்கின்ற நேரத்திலே அங்கே வண்ணான் என்று சொல்லக்கூடிய ஏகாலி வீடு, அந்த வீட்டிலே தஞ்சம் புகுகிறான். அப்படி இருக்க பரசுராமனும் அந்த வீட்டை நோக்கி ஓடுகிறான். அந்த நேரத்திலே
பண்ணான் என்பவன் அந்த அழுக்கு துணிகள் எல்லாம் இருந்ததல்லவா, அதில் மூட்டையாக கட்டி வைத்து விடுகிறான். இங்கே என் தாய் வந்தால் என்று கேட்க, இல்லை அப்பா இங்கு யாரும் வரவில்லை என்று வண்ணான் உரைக்க, இல்லை எனக்கு சந்தேகமாக உள்ளது, நான் உள்ளே சென்று பார்க்க போகிறேன் என்று உரைக்க, உள்ளே இருந்த மன்னானின் மனைவி இந்த தாயை அகற்றி பின்புறமாக ஓட விடுகிறார். அப்படி ஓடுகின்ற நேரத்தில் உள்ள சென்ற பரசுராமன் மீண்டும் பின்னாடியே துரத்தி கொண்டு செல்கிறான். இரண்டாவதாக அந்த ராஜமேளம் என்று சொல்லுகிற ராஜமேளம் அடிக்கிறார்களே, அவர்கள் வீட்டிலே தஞ்சம் புகுகிறார். அவர்களும் இவளுக்கு அடக்கம் கொடுக்க அந்த இல்லத்தையும் தேடி பரசுராமன் செல்கிறான். அவர்களும் பின்புறமாக தப்பிக்க வைக்கிறார்கள். மூன்றாவது முறையாக அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த செருப்பு தைப்பவர் வீட்டிலே தஞ்சம் புகுகிறார். அந்த நேரத்திலே பரசுராமன் நிலத்தினாடி இவளை வெட்ட செல்லுகின்ற நேரத்திலே அந்த அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெண்ணானவள் குறுக்கு வந்து விடுகிறார். குறுக்கே வந்ததும் இவளுக்கு வீழ வேண்டிய வெட்டு அந்த பெண்ணிற்கு விழுந்து விடுகிறது. அவள் சிரம் துண்டிக்கப்பட்டது. மீண்டும் இவன் விடவில்லை. பரசுராமன் உடனடியாக தாயை வெட்டுகிறான். தாயின் தலையும் துண்டிக்கப்பட்டது. உடனடியாக தந்தையை நாடி செல்கிறான். நாடி சென்று, அப்பா நீங்கள் உரைத்தது போல் தாயின் சிரசை வெட்டி விட்டேன் என்று உரைக்க, மகனே நீ தானே எனக்கு பிறந்த மகன் என்று மிகவும் சந்தோஷப்படுகிறார். அப்பா நீங்கள் உரைத்ததை நான் செய்து விட்டேன், எனக்கு ஒரு 2 வரம் வேண்டும் என்று பரசுராமன் கேட்கிறான். அப்பா என்ன வரம் என்று கேட்க, எனது தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் மூவரும் ஏழையாக உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லவா, அவர்கள் மீண்டும் பழைய உருவம் எடுக்க வேண்டும். 1. 2 என் தாயாகப்பட்டவள் மீண்டும் எனக்கு உயிரோடு கிடைக்க வேண்டும். 2 இந்த வரங்களை கேட்க, நான் கூறியதை நீ செய்து விட்டால் மகனே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, நீ கேட்டது போல் 2 வரத்தையும் தருகிறேன் என்று கொடுத்து கமலிடத்திலே ஒரு நீர் கொடுத்து, இந்த நீரை உன் சகோதரரின் மீது தெளித்தால் அவர்கள் பழைய உருவம் எடுப்பார்கள், இந்த நீரை எடுத்து உன் தாயின் சிரத்தை உடல் எடை சேர்த்து இந்த நீரை தெளித்தால் அவளும் உயிரோடு வருவாய் என்று உரைக்க, இவனோ ஓடோடு ஓடுகிறான். சகோதரர்கள் மீது தெளித்து அவர்களை பழைய உருவமாக்கி விட்டான். 2வது தாயிடம் ஓடுகிறான். அவன் என்ன செய்தான் தெரியுமா, அங்கு அருந்ததி பெண்ணும் அறுபட்டு கிடக்கிறான், அவன் தாயும் அறுபட்டு கிடக்கிறார். இவன் ஓடுகின்ற வேகத்திலேயே அந்த அருந்ததி பெண்ணின் சிரசை எடுத்து இவன் தாய்க்கும், இவன் தாயின் சிரசை எடுத்து அருந்ததி பெண்ணுக்கும் வைத்து தண்ணியை தெளித்து விடுகிறான். இருவருக்கும் உயிர் வந்து விடுகிறது. ஆனால் உடல் வேறு, சிரம் வேறு. அன்று மாறிவிட்டது. அதனால் இவள் பெயர் மாரியம். அது மட்டுமே கிடையாது, இவளுக்கு தஞ்சம் கொடுத்தார்களே அந்த வண்ணான் வீடு, அவர்கள் வீட்டுதான் இவள் தாய் வீடம். இவளுக்கு விழாவென்று எடுத்தால் அந்த ராஜமேளம் தான் முன்னாடி வர வேண்டுமா, ஏன்னா அவர்களும் பாதுகாப்பு அளித்தார்களா. 3வது அந்த அருந்ததி பெண் சரத்தை அளித்தார் அல்லவா, அதனால் எனக்காக உயிர் கொடுத்த அந்த அருந்ததி பெண் வானத்திலே அருந்ததி நட்சத்திரமாக திக வேண்டும் என்று வரமளிக்கிறார். அப்படி இவள் கற்பு நெறி தவறி கண்டவனை நினைத்து, நான் ஆயிரக்கணக்கில் சூழல் வைத்திருக்கிறேன், எம்மாத்திரமணிக்கிறேன் என் காதலை விட்டுவிட்டால் உன் வல்லாளர் பக்கத்தை அறிந்து செய்ய வைத்திருக்கேன். மிஞ்சி இருப்பது நீ ஒரு வந்தால் தாயே மன்னிப்பு என்று கேட்டுவிட்டால் உன்னம் உயிரோடு விட்டு விடுகிறேன். யாரு நானா? மன்னிப்பா? ஆமா. அது என்ன சொன்னாய்? ஒரு பெண்ணிடத்திலே நான் மன்னிப்பு கேட்பது முடியாது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் உட்கார்ந்து எழுந்தால் முழங்காலை பிடித்து எழுபவள். இவளிடத்திலே நான் மன்னிப்பு கேட்பதா? ஒரு காலம் முடியாது. என்னடி இப்ப நான் பாத்துக்கலாம். நீங்க ஒரு நேரத்தில் எப்படி இருந்தீங்க? விதர்மபுரி ஆண்டவர் 20 மணி நேரத்துக்கு மகனாக பிறந்த ரேணுகா என்ற பேர் எடுத்து வந்தீங்க. ஆனா பெண்களே ஆணவ கொடுக்க யார் என்றால் நீங்கள் தான். என்னுடைய திருமணம் வந்து சாதாரணமாக நடக்கூடாது. ஆணவமாக என் தலையை அடிமையாக இருக்கிற ஆணவமான சமூகங்கள் 55 ராஜாக்கள் 2 நிலைகள் மனிதத்துடன் ஒரு 20 தண்ணி இடத்துக்கு சந்தவாசல் என்று பேர் சொல்ல வேண்டும். அது உங்க தங்கையை வந்து 32 இடத்துக்கு 32 இடத்துல
ஜமதத்தின் சீடர்கள் வந்து கல்லாக சேர்த்து விட்டார்கள். அந்த இடத்துக்கு புஷ்பகிரி என்று பேர் சூட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதனால் நம்மளுக்கு திருமணமே ஆகாது ஒரு 20 பாறை செத்து படுகிறேன் என்று சொன்னீங்க. அந்த இடத்துக்கு பாம்பாடு பாறை என்று பேர் சூட்ட வேண்டும். உங்க கணவர் தான் நம்மளை வந்து எதிர்க்கிறார் என்று ஜமதத்தில் எதிர்க்கிறார் சொன்ன இடத்துக்கு பழையோடு சென்ற இடத்துக்கு பழையோடு என்று பேர் சூட்ட வேண்டும். பழைய நாகநாய இருக்கிறவரும் ஆடை ஒன்றை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு மூலஸ்தானம் கொடுத்து உங்களுக்கு ஆடிவள்ளி என்று போதிருந்தால் மக்கள் அனைவர்கள் காத்து ரசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆடு கோயில் பண்ணி காலை கப்பட்ட முருங்க பரமாள் அடிக்க பம்பு அடிக்க உடுக்க வாசிக்க உங்களுக்கு கோலாகலமாக மக்கள் நாங்கள் திருவிழா பண்ணுவோம். அம்மா மக்கள் எல்லாம் சேர்ந்தாமல் இருக்க எங்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும். துதிப்பவ துதிக்கும் வீடு நாடு நதிக்கரையில் வளர்ந்து ரேணுகா பாடுகிறது. துதிப்பவ துதிக்கும் வீடு இக்காட்சியுடன் முடிவுகிறது. மக்கள் அனைவரும் வெயில் என்று பார்க்காத, பனி என்று பார்க்காத, மழை என்று பார்க்காத எங்கள் ஆரணி அசூல் நாடாளுமன்றத்தை கண்டுகளித்ததற்கு மிக்க நன்றி என்று சொல்கிறோம். மக்கள் அனைவரும் வந்து இந்த நாடகத்தை வந்து நல்லபடியில் வந்து கண்டுகளித்தீர்கள். மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அனுபவம் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்ல, நாடகம் நல்லா இருந்துச்சுங்களா? எல்லாம் ஒரு தடவை கேட்டுங்க. எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிச்சிடலாம், ஆனா மக்கள் மனசு